அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பெண்களை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். முன்ன காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு என்று கூறியது நம்ம நாடு. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கே தெரியும், பெண்கள் இன்றைக்கி விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. நம்ம சமுதாயத்தில் பெண்கள் இரு கண்களாக திகழ்கின்றன. தையல் கற்றுக்கிறது, விவசாயம், கோலம் போடுறது, சமைக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, பைலட்டு, பேங்க்கில், வெளியிலன்னு எல்லா துறைகளிலும் பெண்கள் கால் எடுத்து வச்சு முன்னேறி கொண்டிருக்கின்றனர். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியோர்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்கங்க. இப்போல்லாம் சொத்துன்றது எது தெரியுமாங்க? கல்வி தான். வீட்டில் இன்றைக்கி 5 பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 4 இருந்தாலும் 3 இருந்தாலும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையே வாங்கிக்கின்னு தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து அம்மா அப்பா அனுப்புகிறாங்கங்க. அவங்களும் வேலைக்கு போயிட்டு கணவர் இப்போ குழந்தைங்களோட சந்தோஷமான ஒரு நம்பிக்கையுடன் ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். திருமணத்துக்கு முன் ஒரு பெண் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளாகவும், சகோதரனுக்கு நல்ல சகோதரியாகவும், திருமணத்திற்கு அப்புறம் கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாகவும், பிள்ளைக்கு ஒரு அம்மாவாகவும் இந்த சமுதாயத்தில் திகழ்கின்றனர். படித்தவங்க ஆஃபீஸுக்கு போனாலுங்க, படிக்காதவங்க, கஷ்டப்படுறவங்க, வேலை படிக்க தெரியாதவங்க 4 விட்ட வேலை செஞ்சாது இன்றைக்கி பிள்ளைங்களை கணவர் இல்லாட்டாலும் காப்பாற்றுற அளவுக்கு நம்பிக்கையோடு இன்றைக்கி பெண்கள் வாழ்கின்றாங்கண்ணே. பெரிய விஷயம், சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டிலாம் வயலுக்கு வேலைக்கு போவாங்கங்க. போயிட்டு விரவு எடுத்துன்னு வருவாங்க. அதை விற்று அரிசி வாங்கின்னு கேவரோ கம்போ சமைச்சி அதை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நம்ம பெரியவங்களாம் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்க. அப்போல்லாம் தனியார் ஸ்கூல் கிடையாது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே நிறைய அப்போல்லாம் படித்து இன்றைக்கி நல்ல நல்ல பதவியெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்கங்க. அதுமாதிரி இன்றைக்கி நாடு நிறையா முன்னேறிடுச்சிங்க. பிள்ளைங்களை நல்ல ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு கிடையாதுங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. படிப்பு தான் எதிர்காலம் சொத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.